நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. நாளையும் கூட நமக்கு ஜீவனை தந்ததுமல்லாமல் தைரியம் பாராட்டின தேவாதி தேவனே துதிக்கலாமா? ஒரு பாடல் பாடலாமா? என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா உம் கிருபை தந்தாலே போதும். என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா உம் கிருபை தந்தாலே போதும். அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். கடலென்னும் வாழ்வில் கலங்கும் என் படகில் சுக்கான் பிடித்து நடத்தும் என் தேவா. கடலென்னும் வாழ்வில் கலங்கும் என் படகில் சுக்கான் பிடித்து நடத்தும் என் தேவா. கடலினை கண்டித்து கர்த்தர் நீரல்லவோ கடவாத எல்லையை என் வாழ்வில் தாரும். கடலினை கண்டித்து கர்த்தர் நீரல்லவோ கடவாத எல்லையை என் வாழ்வில் தாரும். என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா உம் கிருபை தந்தாலே போதும். அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். ஒரு வேத பகுதி வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 2 முதல். சாமுவேல் சவுலிடம், சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். இப்போதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவாய் என்கிறார் என்று சொன்னான். அப்பொழுது சவுல் ஆவிலா துவங்கி எகிப்திற்கு எதிரே இருக்கிற சூருக்கு போகும் எல்லை மட்டும் இருந்த அமலேக்கியரை மடங்கெடுத்து அமலேக்கியரின் ராஜாவாகிய ஆகாகை உயிரோடே பிடித்தான். ஜனங்கள் யாவரையும் பட்டய கற்கினாலே சங்காரம் பண்ணினான். சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடுமாடல்களின் முதல் தரமானங்களையும் 2ஆம் தரமானங்களையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மலர்ந்தில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளையும் உதவாதைகளும் ஆகிய சகல வஸ்துக்களையும் முற்றிலும் அழித்து போட்டான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேலின் சமஸ்த இஸ்ரவேல் மேல் சவுலை முதல் ராஜாவாக கர்த்தர் தெரிந்தெடுத்து அபிஷேகம் பண்ணினார். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை கொண்டு சவுலிடம் சொல்கிறார், நீ போய் அமலேக்கு ஜனங்கள் முதல் சகலவற்றையும் அழித்து போடுகிறார். அதே போல் சவுல் போகிறான், எல்லாவற்றையும் பிடிக்கிறான். ஆனால் முதல் தரமானவைகளை அவனுக்கென்று எடுத்துக்கொண்டு அற்பமானவைகளையும் நல்லமல்லாதவைகளையும் அழித்து போடுகிறான். கர்த்தருக்கு அது பொல்லாப்பாய் கண்ணப்பட்டது. கர்த்தருடைய வார்த்தையை அவன் கேட்காதே போதும். அநேக வேளையிலே நாமும் இதே போல முதல் தரமானங்களே இது கர்த்தர் என்ன சொல்கிறார் அதை கேட்காமல் இதெல்லாம் நமக்கு கிடைச்சிட்டா நமக்கு நல்லா இருக்கும்னு நினைச்சி நம்ம அநேக காரியங்களை நாமே முடிவு பண்ணி எடுத்துக்கொள்கிறோம். ஆனால் அவன் அப்படி செய்தன் அவன் ராஜ்யபாரம் அவனை விட்டு நீங்கி போயிட்டு அவனிடத்திலிருந்து பறித்து கர்த்தர் தாவீதுக்கு அதை கொடுக்கிறார். அநேக வேளையிலே நாம் எப்படிப்பட்ட காரியங்களை செய்யறனால் நம்மிடத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் பறிக்கப்படுது. நாம் இதெல்லாம் எடுத்துக்கொண்டால் நமக்கு ஆசீர்வாதம் எதெல்லாம் எடுத்துக்கொண்டால் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நாம் எடுத்துக்கொள்கிறோமோ அவைகளே நாம் கர்த்தர் நம்மை ஆசீர்வாதத்தை இழக்குவதற்கு காரணமாகிறது. நாம் நம்முடைய அந்தஸ்திலிருந்து நாம் இறங்குவதற்கு காரணமாயிருக்கு. அப்படிப்பட்ட காரியங்கள் செய்யாதபடிக்கு கர்த்தருக்கு நம்ம ஒப்பு கொடுக்கோமா? ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிற எங்களை அன்பின் தகப்பனே, தர்மியான நாளுக்காக உங்களுக்கு நன்றிப்பா. நாளை எங்களுக்கு ஈவாய் தந்தீங்களேப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரங்க தாவே. அப்பா, இந்த நேரத்தின் மடியாலோடு ஆண்டவரே இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் உடைய கருத்தில் தருகிறோம்ப்பா. ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளையும் காலை முதல் எம்மட்டுமாய் உடைய கிருபை கூடபடியால் நன்றிப்பா. இப்போது கர்த்தாவை நீ இந்த சவலை போல் கர்த்தாவை ஆண்டவரே நாங்கள் எங்கள் ஆசீர்வாதத்தை எங்கள் உயர்ந்த ஸ்தானத்திலிருந்து நாங்கள் இறங்காதபடி உம்முடைய சொல்லை கேட்டு கத்து உமக்கு பிரியமானது செய்ய எங்களுக்கு கிருபை பாராட்டுக்கப்பா.
எங்களுக்கு ஆசீர்வாதம் என்று நாங்கள் எதையும் தெரிந்தெடுத்துக் கொள்ளாமல் நீ தருகிற ஆசீர்வாதங்களை மாத்திரம் சுதந்திரத்துக் கொள்ள உம்முடைய சொல்லை கேட்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கிருபை பாராட்டுங்கப்பா. உம்முடைய கரம் ஒவ்வொருவரோடும் கூட இருப்பதாக இந்த ரோட்களை மூடி மறைத்துக் கொள்ளுங்க. சகல துதியும் கனமும் வல்லமையும் பலனும் ஞானமும் எங்கள் தெய்வாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் நிருபதேற்றுள்ள பரலோகத்தின் தந்தையே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.